ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா தக்காளி தொக்கு தான். நான் இந்த சைஸு தக்காளி வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததாக மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ஒரு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது கூடவே நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன். இது கூட அதுக்கப்புறமா ஒரு 8 வரமிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பூண்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் இந்த பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். இது கூட ஒரு கடாயில் நீங்கள் வந்து ஒரு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டோடனே நீங்கள் 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தா கூட அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் இது. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ஜாஸ்தியாக போட்டுட்டிங்கன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் தேவைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு, புளி இது எல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா எண்ணெயிலே நல்லா பாயில் ஆகணும். பார்த்திங்கனாலே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். திருப்பி மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் நமக்கு. நீங்கள் ரொம்ப திக்காகிக்கிடாதீங்க, ஏன்னா அப்புறம் நம்ம இந்த ஹீட்லேருந்து இறக்கும் போது அது அந்த ஹீட்லேயே கொஞ்சம் இன்னும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக திக்காகிடும். அப்போ சாப்பிட நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் இறக்குனிங்கன்னா போதும். இது வந்து ஒரு பிஞ்ச் அளவு நான் வந்து வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வறுத்த வெந்தயம் தான். இது நீங்கள் வந்து வறுத்த வெந்தயத்தை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய காரக்குழம்பு டிஷ்ஷஸ் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம், வெந்தய பவுடர். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதா ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, அதே மாதிரி கர்ட் ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.